ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மைலே ஃபுட் தமிழ் சேனல்லேருந்து நான் உங்கள் கற்பகம் பேசுகிறேன். இன்றைக்கி சாம்பார் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாம்பார் சாதத்துக்கு நான் 3/4 அழாக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 1/4 அழாக்கு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். புளி கொஞ்சம் ஊற போட்டு வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் பெருங்காயம், தேவையான அளவு மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள். இது ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், ஒரு 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 கேரட், ஒரு 4-5 அவரைக்காய் எடுத்து வச்சு, ஒரு கத்திரிக்காய், இது ஒரு வெங்காயம். தாளிக்கிறதுக்கு சீரகம், வெந்தயம், கடுகு. நீங்கள் எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸ், பட்டாணி எல்லாம் போட்டுக்கலாம். என்கிட்ட இதை போட்டுக்கலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி 3/4 அழாக்கு இருக்குது. 1/4 அழாக்கு பருப்பு. இதை அளந்து தண்ணி ஊற்றிக்கிறதுக்காக அளந்து பார்த்துக்கணும். இப்போ இதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். 2-3 முறை கழுவி ஊற வச்சுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். குக்கர் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சிச்சு. சீரகம், வெந்தயம், கடுகு இதை போட்டுடலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். அதிலே வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை சின்ன வெங்காயம் கூட போடலாம். ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா. வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இதிலே காயெல்லாம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், தக்காளி, கேரட், அவரைக்காய் வதக்கி செஞ்சால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கூட வச்சிடலாம், தாளிச்சிடலாம். நான் வதக்கினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காய் வதங்கிடுச்சு. கத்திரிக்காய் லாஸ்ட்டாக தான் போடணும். கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும். அதனால இந்த சைஸுக்கு அரிஞ்சு வச்சுருக்கேன். அதனால தான். இதுலேயே மசாலா போட்டுக்கலாம். வெங்காயம், மஞ்சள்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நான் அரிசி காட்டினேன் இல்லையா, அதில் இது 4 பங்கு தண்ணி வைக்கணும். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 4 பங்கு தண்ணி வைக்கணும். இது 3.5 கப்பு தண்ணி ஊற்றிட்டேன். புளி கரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 கப்பு. 4 கிளாஸ் தண்ணி. ஒரு அழாக்கு அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி போடணும். இது இப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்கட்டும். அரிசி போட்டுக்கலாம். மூடி போட்டு வைங்க. கொதிக்கட்டும். இப்போ கொதி வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அரிசி போட்டுக்கலாம். அரிசியும் பருப்பும் கழுவி வச்சுருக்கேன். 3 முறை போட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க சரியாக இருக்கான்னு. சரியாக தான் இருக்கும் நான் போட்டது. கலந்து விட்டுக்கோங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த கேஸ்கட் போட்டு குக்கரை மூடி வச்சுங்க. ஸ்டீம் வந்ததும் வெயிட் போடுங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. வெயிட் போட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் போட்டோம். ஸ்டீம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சூடான சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நான் இது மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.